Hello viewers, welcome back to Azam Vlogs. இந்த வீடியோவில் நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, இந்த வீடியோ முக்கியமாக ஒரு பாய்ஸ்க்கு அவங்களோட வாப்பாமாருக வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் நினச்சிக்கிறாதீங்க அவங்க ஃபுல் ஜொலியாக ஃபன்னாக ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னா இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா ஏண்ட பாப்பாவும் ஃபாரினில் தான் வேலை, அவரோட தான் நானும் இப்போ வேலை செய்கிறேன். நான் அவர் இங்கே வேலை செய்கிற டைம் நான் நாட்டில் இருந்தேன். அப்போ எனக்கு தெரியாது எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு. அந்த டைமில் எனக்கு அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்கன்னு சொல்லி செம்மையாக டார்ச்சர் கொடுப்பேன். பட் எனக்கு தெரியாது அவங்க இவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு. அவங்க இருக்கிற பெட் ஸ்பேஸாக இருக்கட்டும், அவங்க குக்கிங் பண்ணி தின்ற இடமா இருக்கட்டும், ஒரு வாஷ்ரூமாக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத ஒரு கஷ்டமான நிலைமையில தான் இங்கே இருக்கும். நீங்களும் இங்கே சம்டைம் உங்களோட வாப்பாமார்களோட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சினா உங்களுக்கு விளங்கும் அவங்க எவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. எங்களை படிக்க வைக்கிறதுக்கு, எங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு எவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு விளங்கும். அதனால உங்களோட வாப்பாமார்களும் ஃபாரின்ல இருக்காங்கன்னா நீங்கள் உங்களோட ஊர்லேயோ நீங்கள் போகிற ஸ்கூல்லையோ நீங்கள் என்ன சரி ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. பட் ஜொலியாக ஃபன்னாக இருக்காதீங்க, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்காதீங்க. ஏழுன்ற அளவு அவங்களுக்கு உதவியா இருங்க, நல்ல பேர் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு, அவ்வளோதான் சொல்லலாம். அவங்க ஏன் அப்படி வேலை செய்கிறாங்கன்னா, நாங்கள் 10 பேர்கிட்ட ஏச்சு வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க 10 பேர்கிட்ட ஏச்சு வாங்கிட்டு வேலை செய்வாங்க. ஒர்க் டென்ஷனில் தான் எங்களை படிக்க வைக்கிறதுக்கு, எங்களை நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வரத்துக்கு அவங்க நிறைய கஷ்டப்படுவாங்க. அது எப்படின்னு எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை. சம்டைம்ஸ் திங்கிறதுக்கு சாப்பாடு இருக்காது, தின்றதுக்கு முன்னுக்கு சாப்பாடு இருந்தாலும் அதை தின்றதுக்கு டைம் இருக்காது. எல்லாமே நீங்கள் இப்போ பாய்ஸ் அவங்களோட வாப்பா ஃபாரின்ல இருந்தாருன்னா நீங்கள் 5 ஸ்டார் வாழ்க்கை வாழுவீங்க. ஆனால் அவர் இங்கே அந்த மாதிரி கஷ்டத்துல இருப்பாரு. பட் அவர் ஒர்க் பண்ற ஸ்பேஸ்ல இருந்து உங்களுக்கு வீடியோ கால் அடிச்சு பேசுவாரு, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு. பட் அவர் ரியாலிட்டி லைஃப் அவர்கிட்ட நீங்க பார்க்கணும்னா நீங்க அவரோட ஜஸ்ட் ஒரு 5 டேஸ் நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கணும் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. அதனால அவங்களோட கஷ்டத்துக்கு ஒரு சாதாரணம் நீங்க செய்யணும். நீங்க நல்லா படிக்கணும், அவங்களோட பேரை காப்பாற்றணும், அவங்க அனுப்புகிற சல்லியை வீணாமாக்காதீங்க. அந்த சல்லி ஒவ்வொரு சல்லிலையும் அவங்களோட ஒவ்வொரு வேர்வை துளி இருக்குது. நானும் நிறையா ஃபன் பண்ணியிருக்கேன் தான். பட் நான் இப்போ அவரோட வேலை செஞ்சு சம்பாதிக்க புகழத்தான் விளங்குது அந்த ஒவ்வொரு சல்லிலையும் அருமை, அந்த ஒவ்வொரு சல்லி பின்னுக்கும் இருக்கிற வேதனை கஷ்டம் என்னான்னு வேலை செஞ்சு பார்த்தா தான் விளங்கும் அவங்களோட. அது சுட்டி அவங்க அனுப்புகிற சல்லியை கவனமாக பத்திரமா அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி செலவழிச்சிட்டு மீதி 7 அளவு சேவிங் பண்ண பாருங்க. வீட்டில் உள்ள நீங்கள்களோ பொடியமார் நாங்கள்களோ எந்த அளவு சேவிங்ல இருக்கோமோ எங்களோட வாப்பாமார் ஃபாரின்ல வேலை செய்கிற வருஷங்கள் காலங்கள் குறையும். அது சுட்டி 7 அளவு சிக்கனமாக இருக்க பாருங்க. தேங்க்யூ. See you in next video.